வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. துறவு. துறவு அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் துறந்துட்டு போகிறதுக்கு பேர் துறவு கிடையாது. துறவு அப்படின்னா வீட்டை விட்டு நம்மளுக்கு பிடிச்ச அத்தனையும் விட்டுட்டு, உன் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம போகிறதுக்கு பேர் துறவு அன்று. இல்லறத்திலே துறவறம். அது எப்படி அப்படின்னா, அந்த அளவு முறையோடு இருக்கும் பொழுது அது நம்மளால் சாதிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலான்னா, இப்போ வீட்டில் நம்ம காஃபி போடுறோம் இல்லையா? காஃபி போடுறதுக்கு அது என்னென்ன ரேஷியோவில் நம்ம வந்து டிகாஷன், இப்போ சுகரு, அதுக்கப்புறம் வந்து பால் என்ன அளவு இருக்கணும் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த காஃபிக்கு அந்த பால் ரெடி ஆன உடனே சுகரையும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி ரெடி பண்ணுறோம். அது பால் பொங்கினோடனே போதும்னு சொல்லிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னது? அந்த அடுப்புக்கும் பாலுக்குமான துறவு. உறவு அவ்வளோதான். பால் வைக்கணும், அடுப்பில் வந்து பால் வந்து வச்சு பொங்கணும். அப்போ அதை அதுலேருந்து எடுத்துட்டோன்னு வைங்களேன், அதோட நிலை அந்த லிமிட்டு அவ்வளோதான். பொங்கிடுச்சு, ஸோ பால் எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னா, சாதம் வந்து இப்போ குக்கர் வைக்கிறோம், வச்சு ஒரு 5 விசில் அப்படின்னா, அந்த 5 விசில் முடிஞ்சோடனே அந்த சாதம் ரெடி ஆகிருக்கும். அப்போ அந்த குக்கரை அதுலேருந்து எடுத்துருவோம். இல்லைன்னா என்ன ஆயிரும்? அடி பிடிச்சிரும். அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த குக்கருக்கும் அடுப்புக்குமான அந்த உறவு அவ்வளோதான். இதே போல் தான் வீட்டில் இருக்க ஒன்று மாதிரியே வெளியில் ஆஃபீஸ்க்கும் காலையில் போகிறோம், ஈவினிங் அந்த டைம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுறோம். ஆஃபீஸ் ஒர்க் அவ்வளோதான். அடுத்த நாள் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நாள். இதுதான் வந்து துறவு. அப்போ உறவு அப்படின்னா என்னென்னா, அதற்கும் அது நமக்குமான தொடர்பு. அந்த தொடர்பு முடிஞ்ச உடனே வந்து என்ன ஆயிரும்? அது கட் பண்ணிட்டு அதுலேருந்து துறவு அப்படின்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகி நம்ம வெளியில் வர்றது தான். இப்போ தூங்குகிறோம், நைட்டு வந்து நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறோம், மார்னிங் ஏர்லியராக நம்ம வந்து வேக்கப் ஆகிடுறோம். இதுதான் வந்து தூக்கத்துக்கு நைட்டு கொடுக்குற டைம் வந்து உறவு. அதுக்குள்ளே நம்ம இணக்கமாகறோம், காலையில் அதுலேருந்து அதை விட்டு வெளியில் வந்துடுறோம். இதே போல் தான் நம்ம ஒவ்வொரு செயலிலும் அந்தந்த நேரத்தில் எதை எப்போ நம்ம உபயோகப்படுத்தணுமோ அந்த டயத்தில் உபயோகப்படுத்திட்டு அதோடு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த உறவும் நிலையாக இருக்கும். அந்த துறவுங்கிறதையும் நம்மளால் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், மனமும் வந்து எந்த சூழலுக்கும் ஆட்படாமல் சுமூகமாக எதுனாலும் நிலவும். அது இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப அதீதமாக சில விஷயங்களில் நம்ம அன்பாகட்டும், பாசங்களாகட்டும், நிறைய நம்ம அதை தாண்டி நம்ம வந்து போயிடுறோம். அப்படி போகும் பொழுது அந்த துறவு நிலை அப்படிங்கிறத நம்மளால் மேற்கொள்ள முடியல. ஏன் மேற்கொள்ள முடியல அப்படின்னா, அதுதான் அந்த அளவு முறை மீறுறது. அளவு முறை மீறும் பொழுது சில விஷயங்களையும் நம்மளால் விட்டுட்டு கடந்துட்டு உதறிட்டு வர முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அது என்ன அப்படின்னா, அந்த அளவு மீறி நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது சில விஷயங்களில் நாம் வந்து கடந்து வர இயலாத சூழல் நமக்கு உருவாகுது. அப்போது இதுவரை நம்ம எப்படினாலும் இருந்திருக்கலாம். லைஃப்பில் நம்ம மனவளக்கலை முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைனா என்ன, நம்ம ஏன் வந்திருக்கோம், இப்போ துறவுனா என்ன, உறவுனா என்ன, இப்போ எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி பழகணும், நம்ம வெறுப்புணர்ச்சி இல்லாமல் எப்படி இருக்கணும், அருகுணத்தை எப்படி சீரமைக்கணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம பழகி நம்மளோட பயிற்சி முறைகள் மூலியமாக மகிழ்ச்சி நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. அப்போ அத்தனையும் நம்ம படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா, அதே பழக்கப்பதிவிலே நாம் இருக்கக்கூடாது. செயலுக்கு கொண்டு வரணும்னா அந்த எல்லாத்துலேயுமே அந்த உறவு முறைகள் ஆகட்டும், இந்த மாதிரி செய்கிற வேலைகள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த அளவு முறைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது உறவும் புனிதமாக அன்பாக இருக்கும், சுமூகமாக இருக்கும். துறவு நிலையையும் நாம் சரிவர மேற்கொள்ள முடியும். இப்போ உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உறவும் இருக்கும், துறவையும் நாம் மேற்கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.